இந்த நிகழ்ச்சியில மேடையில் வீட்டுகின்ற கூட்டணி கட்சி தலைவர் அனைவருக்கும் என்னுடைய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதோடு இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இன்றைக்கு வள்ளி கும்மியாட்டம் மிகச் சிறப்பாக எழுச்சியாக இருந்தது. அது கிராமப்புறத்திற்கு ஏற்றவாறு நடனத்தை ஆடினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள். கிராமப்புற கலைஞர்கள் எப்போதுமா நடனம் பண்ண அவருக்கு வாழ்த்துக்கள். தெருக்கூத்து அந்த கலைஞர்களுக்கும் இந்த தைப்பொங்கல் அவருக்கு வாழ்த்துக்கள். அதோட குதிரை பிரம்மாண்டமாக ஆடிச்சு, மனசு கூட ஆட முடியாது. எனவே 6 அறிவுள்ள மனிதன் எப்படியோ அதுபோல விலங்குகளும் மனிதனுக்கு கட்டுப்பட்டு அருமையான காலத்திற்கேற்ற டான்ஸ் ஆடிய அந்த குதிரைக்கு அந்த நடனத்தை கற்றுக் கொடுத்த நடன கலைஞருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல நம்முடைய பகுதியிலிருந்து பிரம்மாண்டமான காலை நான் கூட எதிர்பார்க்கல. சேலம் மாவட்டத்தில் இவ்வளவு பெரிய காளைகள் வளர்த்தோம் எதிர்பார்க்கல. ஜல்லிக்கட்டு நம்முடைய வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற காளைகளுக்கும் இந்த காளையை அற்புதமாக வளர்த்துகின்ற நம்முடைய இளைஞர்களுக்கும் என்னுடைய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதோட குடியிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய லோக்கல் நடிகர்களுக்கும் பத்திரிகை ஊடகங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல வருகின்ற பொழுது அற்புதமாக மாட்டு வண்டியில் அழகாக வந்தோம். அந்த வண்டியை கொடுத்த அருமை விவசாய தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை தமிழ் மக்கள் அத்தனை பேரும் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த முதல்லாம் கிராமத்தில் தான் கொண்டாடுவோம். இப்போ நகரம் வரை நம்முடைய தமிழ் கலாச்சாரம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு அற்புதமான நிகழ்வு. இன்றைக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்கள் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப அடுத்த இந்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு அத்தனை பேருக்கும் வழி பிறக்கும். உலகக்கும் தொழிலுக்கும் ஒன்றிணை செய்வோம் என்ற வகையில் உணவு தொழிலை மேம்படுத்தி உணவுக்காக பல்வேறு வகைகளை பயன்படுத்துகின்ற இறுதிகளுக்கும் நாம் மாட்டுப் பொங்கலை வைத்து கொண்டாடுகிறோம். நாம் சூழ்ந்த பகுதி இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 60% பேர் விவசாயத்தை நம்பி வாழ்கிறார்கள், விவசாய தொழிலை நம்பி வாழ்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்றைக்கு தைப்பொங்கல் திருநாளை மிகச் சிறப்பாக எழுச்சியாக கொண்டாடுகிறார்கள். அதேபோல் நம்ம இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், நாட்டை ஆளக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் பள்ளிகளிலும் சரி கல்லூரியிலும் சரி சிறப்பான முறையில் தை திருநாள் என்று தை பண்டிகை மிகச் சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடுறாங்க. எல்லா தொலைக்காட்சியும் இதெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற பாரம்பரிய அடையாளம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற விவசாயிகளும் சரி, விவசாய தொழிலாளிகளும் சரி, அவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாம் நிறைவேற்றிக்கிறோம். இன்றைக்கு நகரப்புற மக்களாலும் சரி, கிராமப்புற மக்களாலும் சரி, மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சில கட்சிகள் இன்னும் சேர இருக்கின்றன. நம்முடைய கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி, வெற்றி கூட்டணி. நிச்சயமாக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் அதிக இடங்களிலே வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதை எந்த கோபனாலும்
பிரதமர் என்ற பெயரை இன்றைக்கு எடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்தியா பல மாநிலங்களை ஒன்றாக இணைத்து இந்திய திருநாடு இருக்கின்றது. பல மொழிகள் பல மதங்கள் நிறைந்த நாடு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாடு வளமாக செழிப்பாக நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைப்பதற்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சி துணை நிற்கின்றது. அதோட கூட்டணி அங்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அனைத்தும் ஒன்றாக இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்ற போரில் எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவோம். இன்றைய தினம் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியாளருடைய அடக்குமுறை. ஒரு திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தாலே மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். எந்த மக்களும் நிம்மதியாக வாழ முடியவில்லை. இன்றைக்கு தமிழகம் போராட்டம் போராட்டம் என்று போராட்ட காலமாக மாறிவிட்டது. இன்றைக்கு அரசு ஊழியர் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதிகள் ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம். போராட்டம் இல்லாத நாளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ஒட்டுமொத்த மக்களும் புறக்கணிக்கின்ற நிலை வந்து தேர்தல் நோக்கி மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தை திருநாள் ஒரு சிறந்த தை திருநாள். அடுத்து வருகின்ற தை திருநாள்ல ஆளுங்கட்சியாக இருந்தால் இந்த பங்க திருநாளை கொண்டாடுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, கோவளம் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, 4 சட்டமன்ற தொகுதிக்கின்ற வறண்ட ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம் 100 ஏரி திட்டத்தை நிறைவேற்றியது அரசாங்கம். இன்றைக்கு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயிக்கு உயிராக இருப்பது நீர். இன்றைக்கு மேச்சேரி பகுதியில் 800 அடி 900 அடி ஆழ்துளைகள் அமைத்தால்தான் நீர் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த பகுதியில் இன்றைக்கு தண்ணீர் நிரம்பி வருகின்ற காட்சி நாம் பார்க்கிறோம். இது அதிமுக சாதனை. இன்றும் இந்த திட்டம் முழுமையாக நிறைவேறவில்லை. வேண்டுமென்ற திட்டமிட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்துடன் 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் தள்ளுபடி செய்த அரசாங்கம். விவசாயிகளுக்கு எப்போது சென்றாலும் மின் மோட்டாரை இயக்கி 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தது அதிமுக ஆட்சி. விவசாயிகளுக்கு பல்வேறு வகையில் உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில் முறையாக கடன் கிடைப்பதில்லை. உரிய நேரத்தில் விவசாயிகள் பயிரிட முடியல. விவசாயிகள் அதை நிர்வகிக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கப்படவில்லை. ஒரு பொறுப்பு டிஜிபியை முதலமைச்சர் நியமித்தார். அவர் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு சென்று விட்டார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபியை அமைச்ச அரசாங்கம் தான் வெளியாகி சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய மிக உயர்ந்த பொறுப்பு டிஜிபியை நியமிக்க முடியாத அவல ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கணும். அவர் எப்படி இந்த குற்ற நிகழ்வை கட்டுப்படுத்த முடியும்? அது தலைமை பொறுப்புல இருக்கின்ற அதிகாரியே இல்லை. அது கூட ஒரு நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படி மக்களுக்கு நன்மை கிடைக்கும், எப்படி இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியும் என்பதை எதிர்பார்க்க வேண்டும். மீண்டும் அதிமுக ஆட்சி வளரும். நம்முடைய சேலம் மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை கொண்டு மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, மேச்சேரி ஓமலூர் 4 வழிச்சாலை சிறப்பான சாலை வரல.
ஆவாரி மேட்டூர் தோப்பூர் வரைக்கும் 4 வழிச்சாலைக்கு திட்டமிட்டு செயல்படுத்தணும். இந்த ஆட்சியாளர்கள் அதை ஈட்டிடிப்பு செஞ்சு இருக்கிற சாலையை ஒரு பக்கத்துக்கு ஒவ்வொரு மீட்டர் அகலப்படுத்திருக்கிறார். இதான் ஆட்சியுடைய சாலை. மேட்டூர் நகரத்துக்கு இங்க பாலம் வேணும் கேட்டாங்க, கட்டி கொடுத்தோம். பாதாள சாக்கடை வேணும் கேட்டாங்க, கட்டி கொடுத்தோம். அங்கே குளத்தூருக்கு கூட்டு குடித்திட்டம் வேண்டாம் கொடுத்தோம். நேச்சேரி நங்கவழி கூட்டு குடித்திட்டம் கிராமத்தை பிரிக்கிற பொருள் கிராமத்தில் வாழ்கின்ற பெண்களுக்கு எவ்வித சிரமம் இல்லாம பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்தது அதிமுக ஆட்சி. நங்கவழி நேச்சேரி கூட்டு குடித்திட்டம். ஆக மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். திமுக ஆட்சியில ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலாம். மேட்டூர் சட்டமன்றத்தில் எல்லாம் செஞ்சிருக்காங்களா? சொல்லுங்க, செஞ்சிருக்காங்களா? ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே கிடையாது. சேலம் மாவட்டம் முழுவதும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். இன்னைக்கு ரயில்வே கூடுங்க. இன்றைக்கு கோகுலூர் இருந்து எடுத்தா மேட்டூர் வரைக்கும் அங்கே போக்குவரத்து இடையூறாக இருக்கு. ரயில்வே கடவுளுக்கு கொடுக்க பல உயர்மட்ட பாலத்தை கட்டி கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு மீண்டும் கொண்டு வருவதற்கு நாம் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும். நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணியை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்முடைய அதிமுக தலைமையில் பலமுறைய கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி அங்கீகரிக்கிற காங்கிரஸ் கை நெல்லி போகுது. திமுக தினந்தோறும் பத்திரிகை செய்தி அதுதான் வந்துட்டு இருக்குது. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க கூட்டணியில காங்கிரஸ் நினைக்குமா நினைக்காத என்ற கேள்விக்கு வந்திருப்பது. அதிமுக பொறுத்தவரைக்கும் பல வாய்ந்த கூட்டணி. தேர்தல் நேரத்தில் நாம் சந்திப்போம், திமுகவை வீழ்த்துவோம், மீண்டும் நாம் அம்மாவுடைய அரசை அமைப்போம் என்ற நேரத்தில் தெரிவித்து இந்த தைப்பொங்கல் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு இடம் கொடுத்த திரு ரவி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தைப்பொங்கல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேடையிலே வீட்டுக்கு நாம் கூட்டணி கட்சி சேர்ந்த பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே போன்ற நிர்வாகிகளுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல நம்மை மகிழ்விக்க இன்றைக்கு பல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு தலைமை பொறுப்பேற்ற மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், நகர கழக செயலாளர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும், இந்த மேச்சேரி ஒன்றியத்தில் இருக்கின்ற அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும், மேட்டூர் சட்டமன்றத்தில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன்.